Today we are going to continue the chapter Information Processing. Today we see the topic route map. Maps are used to display a wide variety of information. Reading a map can help us to solve many problems in travel, such as planning for travel, place of visit. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட் மேப். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. இந்த மேப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இந்த ரீடிங் ஏ மேப், இந்த மேப்பை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கான பிளான் பண்ணிக்கிறது, அது போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், எந்த ரூட்டில் போனால் ஷார்ட்டாக போகலாம், ஸோ எவ்வளோ டைம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரூட் மேப்பை பற்றி தான் நம்ம இந்த மேக்ஸில் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக தி இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இன் ரியல் லைஃப், இது இங்கே நம்ம ரியல் லைஃப்பில் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு ரோடோட டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு இந்த ரோட் ரூட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். மாதவன் ஹேஸ் டு கோ டு கரூர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஃபார் அன் அஃபிஷியல் விசிட். மாதவன் அப்படிங்கிறவர் கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு அஃபிஷியல் விசிட்டாக ஊருக்கு போகிறாரு. ஆன் ஹிஸ் ஆன்வர்டு ஜேர்னி ஹி கோஸ் வயா வெள்ளக்கோயில் டு ரீச் கரூர். அதாவது இங்கேருந்து போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா கரூருக்கு வெள்ளக்கோவில் வழியாக போகிறாரு. while returning to கோயம்புத்தூர் he travels via ஈரோடு. அங்கே கோயம்புத்தூரை ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு வரும்போது ஈரோடு வழியாக வராரு. both the routes travelled by him are given in the figure. find the shortest route. ஸோ இதில் வந்து எந்த ரூட் வழியாக வந்தால் அவருக்கு அது ஷார்ட் ரூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூரில் இருந்து கரூருக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு போகும்போது வெள்ளக்கோயில் வழியாக போகிறாரு. ரிட்டர்ன் ஆகும்போது ஈரோடு வழியாக வராரு. இந்த மேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், லெஃப்டில் ரெட் கலரில் ஒரு பாயிண்ட்டு. அந்த கோயம்புத்தூர் அங்கே இருந்து வெள்ளக்கோயில் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா 131 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 131 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது வெள்ளக்கோயில் வந்துட்டு கரூர் வர்றதுக்கு 131 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுது. இது வந்து போகும்போது ஊர்லேருந்து கரூருக்கு வந்துட்டார். ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ கரூரில் இருந்து ஈரோடு வழியாக வராரு. ஸோ கரூர் இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் பாயிண்ட்டு. கரூரில் இருந்து ஈரோடு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள். அப்போ கரூர்லேருந்து ஈரோடு ரீச் பண்ணுறதுக்கு 66 கிலோமீட்டர் ஆகுது. அதுக்கப்புறம் ஈரோடுலேருந்து திரும்ப கோயம்புத்தூர் வர்றதுக்கு 101 கிலோமீட்டர் ஆகுது. இப்போ எந்த வழியாக வந்தால் இவருக்கு அது ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்கும், எந்த ரூட் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் பாருங்கள். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மதன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கரூர் வயா வெள்ளக்கோயில். முதல்ல கோயம்புத்தூர்லேருந்து கரூருக்கு போகிறாரு. எது வழியானா வெள்ளக்கோவில் வழியாக. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அந்த உங்களே மேப்பில் இருக்குது பாருங்கள், 131 கிலோமீட்டர். திரும்ப வரும்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மதன் ஃப்ரம் கரூர் டு கோயம்புத்தூர் வயா ஈரோடு. வரும்போது ஈரோடு வழியாக வரும்போது 66ஓட இந்த 101 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது 167 கிலோமீட்டர். அப்போ இந்த வழியாக போனால் 131 கிலோமீட்டர்லேயே வந்துடலாம். ஸோ ஈரோடு வழியாக வரும்போது 167 கிலோமீட்டர் ஆகுது. அப்போ எது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னா இந்த ரூட் வயா வெள்ளக்கோயில் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட். எக்ஸாம்பிள் 4. A telephone exchange worker wants to give the telephone connection to அமுதாஸ் ஹவுஸ். ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க்கர் என்ன பண்ணுறாருனா அமுதா அப்படிங்கிற லேடியோட வீட்டுக்கு ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறார். அந்த படத்தில் பாருங்கள். ஃபிகர் ஷோஸ் ஆல் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கேபிள் கனெக்ஷன்ஸ். ஃபைண்ட் த ரூட் விச் ரெக்வயர்ஸ் மினிமம் கேபிள். அங்கேருந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் இந்த இது மேலே இருக்கார் பாருங்கள், போஸ்ட் மரம் மேலே இருக்கார் இல்லையா, அதை வந்து ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு வந்து டிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ ஏயிலேருந்து பி வந்து டி வழியாக வரலாம், இல்லைன்னா ஏயிலேருந்து சி வந்து டி வழியாக வரலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏயிலேருந்து டேரெக்டாக டி வழியாக வந்துடலாம், ஏயிலேருந்து டிக்கு வந்துடலாம். இதில் எந்த கனெக்ஷனை வந்து அவர் கொடுக்கும்போது கேபிள் வந்து அவருக்கு மினிமமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு டி, ஃபஸ்ட்டு ஏயிலேருந்து டிக்கு வர்றதுக்கு அதெல்லாம் பிக்சர்லேயே இருக்குது. 7 மீட்டர் கேபிள் யூஸ் பண்ணால் போதும்.
இதுவே ஏயிலேருந்து பி வழியாக வந்தால் ஏயிலேருந்து பி அதுக்கப்புறம் டி வரும்போது 4 மீட்டர் ப்ளஸ் 5 மீட்டர் ரெண்டு ஆட் பண்ணும்போது 9 மீட்டர் ஆகுது. திரும்ப ஏயிலேருந்து சி வந்து டி வரும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு டி வயா சி 2 + 6 ஆட் பண்ணால் 8 மீட்டர். இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் எது வந்து லீஸ்ட் நம்பர்னு பார்த்தோம்னா 7 மீட்டர் தான் லீஸ்ட் நம்பர். தேர்ஃபோர் த ரூட் டைரக்ட்லி ஃப்ரம் ஏ டு டி ரெக்வயர்ஸ் மினிமம் கேபிள் ஆஃப் லென்த் 7 மீட்டர். அப்போ ஏயிலேருந்து டிக்கு டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க 7 மீட்டர் மட்டும் கேபிள் யூஸ் பண்ணால் போதும். அதுதான் அவங்களுக்கு ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.2 மிஸ்சலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் இது பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ரோமினோஸ் பார்த்தோம்ல அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் ஒரு 4-5 சம் வரைக்கும். ஃபஸ்ட்டு சம், மேக் எ மாடல் ஆஃப் அ ஃபிஷ் யூஸிங் த கிவன் டெட்ரோமினோ ஷேப்ஸ். ஒரு ஃபிஷ்ஷோட மாடல் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் நீ வந்து என்ன பண்ணு, இந்த டெட்ரோமினோ ஷேப்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த எல் ஷேப் இருக்க டெட்ரோமினோவை 3 டைம்ஸும், அந்த பிங்க் கலர் டி ஷேப் டெட்ரோமினோவை 2 டைம்ஸு, இசட் ஷேப் டெட்ரோமினோவை 1 டைம், அப்புறம் இந்த ஸ்கொயர் ஷேப் டெட்ரோமினோவை 1 டைம், இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு ஃபிஷ் மாடலை நீ க்ரியேட் பண்ணு. இதில் என்ன செய்யணும்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டெட்ரோமினோவை பூரா போய் அதில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லலை. அப்ளை பண்ணிங்கன்னா 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், அப்ளை ஆகாது. இந்த மாடலில் நம்ம இந்த டெட்ரோமினோஸை யூஸ் பண்ணி செய்யும்போது நம்ம வேறு மாதிரி வரும். கிவன் சம் நல்லா புரிஞ்சுக்கணும். கிவன் சம்மில் அப்ளை பண்ண வேண்டாம். இதே மாடலில் நம்ம ஒரு ஃபிஷ்ஷை வந்து மேக் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த டி ஷேப் பிங்க் கலர் டெட்ரோமினோவை 2 டைம்ஸு, அந்த வயலட் கலர் டெட்ரோமினோவை 3 டைம்ஸு, அந்த க்ரீன் கலரை 1 டைம், அந்த எல்லோவை 1 டைம் யூஸ் பண்ணி மிஸ் வந்து ஒரு ஃபிஷ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சம், யூஸிங் த கிவன் டெட்ரோமினோஸ் வித் நம்பர்ஸ் ஆன் இட் கம்ப்ளீட் த 4x4 மேஜிக் ஸ்கொயர். ஒரு 4x4 ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா அது ஒரு மேஜிக் ஸ்கொயர். ஸோ மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் நீ ஆட் பண்ணினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டோட்டல் வந்து ஈக்குவலாக வரும். அதுதான் வந்து மேஜிக் ஸ்கொயர். இதில் 4 டெட்ரோமினோஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ஆட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர், அப்புறம் ரெட்டு அண்டு பிங்க்கு, அப்புறம் இந்த வயலட் கலர். இதை வந்து நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எப்படி நீ ஆட் பண்ணிங்கனாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 34 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உனக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதே பேட்டர்னில் இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கனாலும் நமக்கு அந்த ரோவையோ காலத்தையோ ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு சேம் நம்பர் வந்து ஆன்சராக கிடைக்கும். அதுதான் மேஜிக் ஸ்கொயர். 5th ஒன், ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு விவேகானந்தர் மெமோரியல் ஹால் ஃப்ரம் த மண்டபம் யூஸிங் த கிவன் மேப். விவேகானந்தர் மெமோரியல் ஹாலிலேருந்து மண்டபத்துக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் எது அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவங்களே ஒரு மேப்பும் கொடுத்துட்டாங்க. இந்த மேப்பை கொஞ்சம் நல்லா பாருங்கள். மண்டபம் வந்து இனிஷியல் பாயிண்ட்டு. அதிலிருந்து விவேகானந்தர் மெமோரியல் ஹாலுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமாக போகலாம். ஒன்று புள்ளிவாசல் ஐலாண்டு போய் அதுக்கப்புறம் மெமோரியல் ஹாலுக்கு போகலாம். இல்லைன்னா இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா குருசடை ஐலாண்டு, இந்த குருசடை ஐலாண்டு வழியாக வந்தும் நீங்கள் போகலாம். அப்போ எந்த பக்கம் வரும்போது நமக்கு அது ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டை கொடுக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். மண்டபத்திலேருந்து புள்ளிவாசல் வந்து குருசடை ஐலாண்டு வந்து அப்புறம் விவேகானந்தர் மெமோரியல் ஹாலுக்கு போகிறது ஒரு ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மண்டபத்துலேருந்து புள்ளிவாசலுக்கு ஒரு 6 கிலோமீட்டர், புள்ளிவாசல்லேருந்து குருசடைக்கு ஒரு 2 கிலோமீட்டர், குருசடை ஐலாண்ட்லேருந்து விவேகானந்தர் மெமோரியல் ஹாலுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். இதில் இங்கே டெசிமலில் வந்து நீங்கள் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, இந்த 1.5ல் இந்த நீங்கள் எழுதக்கூடிய இந்த 6ம் 2ம் வந்து ஹோல் நம்பர், அதை வந்து 1க்கு நேராக கொண்டு வரணும். நீங்கள் அதை போய் இந்த 5க்கு இப்போ டெசிமலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா ஆன்சர் ராங் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு ஹோல் நம்பருக்கு பக்கத்தில் டெசிமலாக மாற்றும் போது பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்க 0க்கு எந்த வேல்யூமே கிடையாது. அப்படி 6.0ன்னு எழுதினாலும் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் 6 தான். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்ணும். 2 அப்படிங்கிறது 2.0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 1ஐயும் 0.5ஐயும் கரெக்டாக போட்டுருவீங்க. ஆட் பண்ணும்போது 9.5 கிலோமீட்டர். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா மண்டபம் குருசடை ஐலாண்ட் நேராக விவேகானந்தர் மெமோரியல் ஹால். ஸோ மண்டபத்துலேருந்து குருசடை ஐலாண்டுக்கு 7 கிலோமீட்டர், குருசடை ஐலாண்ட்லேருந்து விவேகானந்தர் மெமோரியல் ஹாலுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7 + 1.5 ஈக்குவல் டு அதே சைடில் போட்டு காமிச்சிருக்கேன். 7 இஸ் த ஹோல் நம்பர். அப்போ 7 போட்டு 0.0 கீழே 1.5 ஆட் பண்ணும்போது 8.5 கிலோமீட்டர்.
இப்போ ரெண்டுலேயும் பாருங்கள் எது வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது 9.5 கிலோமீட்டர், இது 8.5 கிலோமீட்டர். 8.5 கிலோமீட்டர் தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு. இது அதனால் அதுக்கு நேராகவே நான் மேலே ரெட்டில் ஆன்சர்னு எழுதிட்டேன். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். 6th sum, fill in 4/10 rectangle completely using all the 5 tetrominos twice. என்ன சொல்கிறாங்கன்னா 4x10 ரெக்டாங்கிள், அதாவது 4 லென்த்து பிரெத்து வந்து 10. ஸோ 4 பிரெத்து லென்த்து 10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிளை வந்து நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அதில் நமக்கு இருக்கக்கூடிய 5 டெட்ரோமினோஸ் இருக்கு இல்லையா, அதை 2 times, ட்வைஸ் மீன் 2 times வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெக்டாங்கிள் நானாக முதல்ல ட்ரா பண்ணியிருக்கேன். பென்சிலில் போட்டு ட்ரா பண்ணிட்டேன். பிரெத்தில் வந்து 4, லென்த்தில் பார்த்தீங்கன்னா 10. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4x10 40 இருக்கும். நம்மளுடைய டெட்ரோமினோ, ஒரு டெட்ரோமினோனா 4 ஸ்கொயர் சேர்ந்தது. டெட்ரோமினோஸே ஃபைனலைஸாக 5 ஷேப்ஸ் தான் கொண்டு வர முடியும். ஒன்று அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஷேப்பு, அடுத்தது T ஷேப்பு, அப்புறம் ஸ்கொயர் ஷேப், Z ஷேப், L ஷேப். இந்த 5 டெட்ரோமினோஸ் தான் ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்குது. இதை வந்து 2 times யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ளூ கலரை இந்த கார்னரில் வச்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் ஒரு எல்லோ, இந்த பக்கம் ஒரு எல்லோ. ஸோ வயலட்டும் அதே மாதிரி வச்சுருக்கோம். 2 பக்கம் T ஷேப்பு, இந்த Z ஷேப்பு 2 பக்கத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இந்த ரெக்டாங்கிள் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வேறு மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நிறைய பாசிபிள்ஸ் வேஸ் இருக்குது. வேறு மெத்தட்ஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 8th sum, observe the picture and answer the following. இது ஒரு இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான், ரூட் மேப் தான். ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ் ஃப்ரம் A to D. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு மேப் கொடுத்துட்டாங்க. ஏயிலேருந்து D வர்றதுக்கு என்னென்ன பாசிபிள் ரூட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட் கொஷின் கேட்குறாங்க. ஸோ நீ டயக்ராமை பார்த்து எழுதிடலாம். ஏயிலேருந்து D வரணும் அப்படின்னு சொன்னால் ஏயிலேருந்து G, அப்புறம் ஏலேருந்து GFED அப்படி ஒன்று வரலாம். இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா AGD ஒரு ரூட்டு, இன்னொன்று ABCD, நெக்ஸ்ட்டு ABD. ஏயை வந்து ஃபிக்ஸிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் டியை எண்டிங் பாயிண்ட்டாகவும் வச்சுக்கோங்கப்பா. அப்படி என்னென்ன வழியில் வந்து அதை போய் ரீச் பண்ண முடியுங்கிறது 4 பாசிபிலிட்டிஸ். அதை நான் அப்படியே எழுதிட்டேன். செகண்ட் பாருங்கள், ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் E அண்ட் C. ஈக்கும் சிக்கும் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸஸோ இதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஈஸியாக உள்ள பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இலேருந்து D வந்து C வந்துட்டிங்கன்னா ஈஸி. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 120 + 200 ரெண்டே ஆட் பண்ணும்போது 320 மீட்டர்னு வந்துடும். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்கறனால நம்ம அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். தேர்ட் ஒன், ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ் பிட்வீன் B and F வித் டிஸ்டன்ஸ், மென்ஷன் த ஷார்ட்டஸ்ட் ரூட். என்ன கேட்குறாங்க பாருங்கள், பியிலேருந்து F வர்றதுக்கான எல்லா பாசிபிள் ரூட்டையும் டிஸ்டன்ஸோடு எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் இதில் எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பியிலேருந்து இப்போ எதுக்கு போகிறோம், Fக்கு போகிறோம். BAGF ஒன்று. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்பார். 250 + 100 + 150 ஆட் பண்ணிங்கன்னா 500. செகண்டு BDG அப்புறம் F 100 + 200 + 150 ஆட் பண்ணிங்கன்னா 450 மீட்டர். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பியிலேருந்து CDEF, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 120 + 200 + 120 + 300 ஆட் பண்ணிங்கும்போது 740 மீட்டர். லாஸ்ட்டு BDEF இது ஒரு ரூட்டு. 100 + 120 + 300 ஆட் பண்ணும்போது 520 மீட்டர். இதில் எது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிடச்சிருக்க ஆன்சரில் எது ரொம்ப லீஸ்ட்டுன்னு பார்க்குறோம், 450 மீட்டர் தான் லீஸ்ட்டு. ஸோ BDGF அப்படிங்கிறது தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட். உங்களுக்கு 3 சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன்ப்பா, அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செகண்ட் சம் எக்ஸசைஸ் 6.2ல் கம்ப்ளீட் த கிவன் ரெக்டாங்கிள் யூஸிங் த கிவன் டெட்ரோமினோ ஷேப்ஸ். அந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு செட்டு வந்து ஃபில் பண்ணி காமிச்சிட்டாங்க. ரிமைனிங் டேர்ம்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. இந்த கேப்பை மட்டும் நீங்கள் இந்த ஷேப்பை வந்து ப்ளூ கலரை 1 டைமு, அந்த வயலட் கலரை 3 times, yellow கலர் 2 times, க்ரீன் கலர் 3 times, அந்த பிங்க் கலர் 2 times யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயரை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேர்டு ஒன்று அதே மாதிரி தான், ஷேடு த ஃபிகர் கம்ப்ளீட்லி பை யூஸிங் 5 டெட்ரோமினோ ஷேப்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த 5 டெட்ரோமினோஸையும் யூஸ் பண்ணி இந்த இதை வந்து உங்களை ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. இதுவும் ஈஸியாக வந்துடும். 7th one, fill in 8/5 rectangle completely using all the 5 tetrominos twice.
மிஸ் ஏற்கனவே ஒன்று போட்டு காமிச்சேல 4×10 அதே மாதிரி 8×5 வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த 5 டெட்ரோமினோஸையும் அதில் கொண்டு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.